अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्तिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया தஸ்மதிஷ்டார்த்த கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியவருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் ஆகஸ்ட் 26ஆம் தேதி 2026 புதன்கிழமை, பராபவ வருடம் ஆவணி மாதம் 10ஆம் நாள், திருவோண நட்சத்திரம், மகர ராசி, திரையோதசி திதி, வளர்பிறை சந்திரனில் திரையோதசி திதி, மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம், அதுலேயும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். சரி, அதுவும் காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். நிறைய ஏற்றங்களை காணக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும். கண்டிப்பாக மகரம் ரொம்பவே நல்லாயிருக்கும்னு சொல்லலாம். மிதுனம் நல்லாயிருக்கும், மீனம் நல்லாயிருக்கும், விருச்சிகம் நல்லாயிருக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சண்டை போடணுங்கிற எண்ணங்கள், மூடு சரியில்லைன்னு சொல்கிறது கன்னிக்கு ரிஷபத்துக்கு கொஞ்சம் சரியில்லை. கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில் மிகப்பெரிய அளவுக்கு கெட்டிக்காரத்தனமாக இருக்கக்கூடிய நாள். பயங்கர சந்தோஷம், பயணங்கள்ல தெய்வ அனுகிரகம், மிகப்பெரிய ஏற்றம், எல்லாம் கலந்த கலவையாக இன்றைய நாள் இருக்கப்படுது. அதுவும் இன்றைய நாள் நிறைய பேருக்கு கல் மணல் கட்டுமான துறைகள் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். விசாலாட்சி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியானர் மஞ்சள். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கக்கூடிய சண்டைகள்லாம் இந்த நாள் கண்டிப்பா கட் ஆயிடும், பிரச்சனை முடிஞ்சிடும். அதே மாதிரி யாராவது மாமா மச்சானுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருந்தா கூட சால்வ் ஆயிடும். எல்லாத்துலயுமே அந்யோன்யத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான நாள். ஒரு பெரிய சந்தோஷத்தை இந்த நாள் சாயந்தரத்துக்குள்ள பார்ப்பீங்க. அருமையான நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான ப்ளூ நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வண்டி வாகனங்களுக்கு செலவுகள் இருக்கும். முடிந்தவரை ஒரு சில விஷயங்களை நம்ம பொறுமையா இருக்கிறது தான் நல்லது. எவ்வளவு தடவை எந்த விஷயத்தை டச் பண்ணாலும் அது தள்ளி போய் நடந்துட்டு இருக்கும். ஆனா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சக்கிரமமா கரெக்டா நடக்கும். அவசியமில்லாத டென்ஷன்லாம் எடுத்துக்காதீங்க. எதுவா இருந்தாலும் மைண்ட் ஓப்பனா வச்சு வேலை செய்யுங்க, சந்தோஷமா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்க்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியானர் மஞ்சள். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பயங்கரமான சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய நாள். பொதுவாகவே இந்த மாதிரி நாட்கள்ல ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் மற்றவங்க கொடுக்கறது, நம்ம அவங்களுக்கு திருப்பி ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுங்கிற மாதிரி மாறி மாறி நடக்கும். யாரோ ஒருத்தருடைய சப்போர்ட் இன்றைய நாள் நமக்கு நல்லா இருக்கும்னு சொல்லலாம். பொதுவாக எந்த ஒரு டென்ஷன் இல்லாத ஒரு பிளான் பண்ணி ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஜி காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியானர் மஞ்சள். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு வயிறு உபாதைகள் நிவர்த்தி ஆகும். தெரிஞ்ச விஷயங்களோட தெரியாத விஷயங்களை பத்தி ரொம்ப திங்க் பண்ணுவோம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்துலையும் திங்க் பண்ணாதீங்க. சும்மா இறங்கி வேலை செஞ்சுட்டே போங்க, ஜெயிச்சிருவீங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யாருக்குன்னா ஆண்களுக்கு சிறந்து விளக்கக்கூடியது. பழனி முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சள். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு
வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, இடமாற்றங்கள் கொடுப்பது, விற்பனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்பவுமே சாதகமாக நடக்கக்கூடிய நாள். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். அந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கிய பிராணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள் நிறம். துலாம் ராசி இல்ல துலாம் லக்னம் சார்ந்த நபர்கள் வீடு வாங்கக்கூடிய பிராப்தம். ஒரு சில பேர் ரொம்ப நாளா வீடு பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு ஃபிளாட் வாங்கணும்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இன்றைய நாள் நடக்கும். ஒரு சில பேருக்கு அம்மா கிட்ட இருந்து வர வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு சப்போர்ட் வரக்கூடிய நாள். பயங்கர சந்தோஷத்தை பார்ப்பீங்க. நினைச்ச எல்லா விஷயங்களும் ஜெயிக்கும். அபாரமான வெற்றி வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியாண்டன் பிங்க் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த நாள். பொருளாதாரங்களை ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய நாள். எந்த விஷயத்தையுமே நம்ம நினைச்சது நினைச்ச மாதிரி ஜெயிக்கக்கூடிய நாள். கரெக்டா ஒரு விஷயத்த நம்ம பண்ணிட்டோம்னா போறோம். அது பெரிய ஒரு சக்சஸ் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அதுதான் நடக்குது. எல்லாத்துலயுமே சாதகமாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமையாக இருந்த ஒரு காரியத்தை ஜெயிக்கக்கூடிய நாள். பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய நாள். சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நாள். சூப்பரா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல ஒரு புது விஷயங்களை கத்துக்கிறது. ஒரு புது நண்பரை பார்க்கறது. அதுல ஒரு சுவாரஸ்யமா சந்தோஷமா இருக்கக்கூடிய விஷயங்கள். இது எல்லாமே நமக்கு சாதகமாக நடக்கும். அமோகமான ஒரு நாளாக இந்த நாள் இருக்கப்படுறது. பெரிய வெற்றியை காணக்கூடிய நாளா இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான பிங்க் நிறம். கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொலைதூர பிரயாணம், தூரதேச பிரயாணம், இடமாற்றம் இது எல்லாமே வரக்கூடிய நாள். தயங்காம ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய அற்புதமான நாளா இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய ஒரு கனமான பண வரவு வரக்கூடிய அற்புதமான நாள். தொழில்ல மேன்மை, எடுத்த காரியங்கள்ல வெற்றி, எல்லாமே நம்ம எப்படி வேணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி நடக்கக்கூடிய அற்புதமான நாளா இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிநாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான பிங்க் நிறம். இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவந்தோணு கொண்டு ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.